மட்டன் மசாலா கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எஸ்பர்ட் தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு செம்ம டேஸ்ட்டாக ஒரு 1/2 கிலோ மட்டனை வச்சு மட்டன் மசாலா கிரேவி பண்ண போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சமைக்கிறோம், ருசிக்கிறோம், வாங்க. இப்போ நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கிட்டேன். நல்லா கரெக்டாக ஒரு பீஸ் எடுத்துங்க, மசாலாவுக்கு தகுந்தபடி. நல்லா ஃப்ரெஷ்ஷான மட்டனு, சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன், சரிங்களா? இப்போ தேவையான சால்ட்டு பாதி போட்டுக்கிறோம், சரிங்களா? கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ அதை கரம் மசாலா 2 ஸ்பூனு சேர்த்துக்கிறேன், சரிங்களா? கரம் மசாலா 2 ஸ்பூனு. இப்போ மிளகாத்தூள் 2 ஸ்பூனு சேர்த்துக்கிறேன், டீஸ்பூனால் சேர்த்துக்கிறேன். அடுத்தது மல்லித்தூள், அதே 2 ஸ்பூனு மல்லித்தூள் 2 ஸ்பூனு சேர்த்துக்கிறேன், சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு 1/4 டீஸ்பூனு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன், சரிங்களா? இதை இப்போ என்ன பண்ணுறோன்னா, நல்லா பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வைக்கணும், சரிங்களா? அப்போ தான் நல்லா அந்த மசாலா இறங்கும். ஒரு 15 நிமிஷம் நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துங்க. பிசைஞ்சு எடுத்து நல்லா ஊற வைங்க. இதோட இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கிறோம், கொஞ்சம் போல் புதினாவும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ இதோட இப்போ நம்ம தேங்காய், முந்திரி தேங்காய் அரைச்சி வச்சுக்கிறேன், அதையும் இதோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு வைக்கணும், சரிங்களா? நல்லா பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும், சரிங்களா? அப்படியே அந்த மட்டனோட நல்லா அந்த மசாலா கலந்துருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? அது ஒரு 15 நிமிஷம் ஊறணும். என்ன பண்ணுறோம்னா, கொஞ்சம் போல் புதினா போட்டுக்கிறோம், இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து நல்லா உருவி இதில் போட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா மறுபடியும் நல்லா பிசைஞ்சு விடுங்க. அது பாட்டில் இருக்கட்டும். இப்போ நம்ம எண்ணெயை போட்டு இப்போ தாளித்து வெங்காயத்தை தாளித்து எடுப்போம். இது அது பாட்டில் இருக்கட்டும், சரிங்களா? மசாலா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ குக்கர் வச்சாச்சு, அடுப்பை பற்ற வச்சாச்சு. இது கொஞ்சம் சூடாகுனதும் ஆயில் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துங்க, போதும். எண்ணெய் சூடாகட்டும். ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ தாளிப்பு ஜாமான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் சோம்பு, 2-3 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, 3 துண்டு பட்டை, அன்னாசி பூ, இதை நல்லா பொரிஞ்சு வந்துட்டோம். பொரிஞ்சு வந்ததும் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம், சரிங்களா? நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ நம்ம கருவேப்பிலையை 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து நான் உருவி போட்டுக்கிறேன். நல்லா பொரிஞ்சு விட்டு இப்போ நான் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நான் நல்லா மீடியம் சைஸு 3 வெங்காயம் வெட்டிக்கிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் கிரேவி அதிகமாக இருக்கும். நல்லா இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஒரு கிளாஸ் பக்குவத்துக்கு வரட்டும், சரிங்களா? ஒரு கிளாஸ் பக்குவத்துக்கு வந்த மாதிரி இருக்கும். நம்ம அதோட தக்காளி போட்டுக்கிறோம். 2 நிமிஷம் ஒரு நடை நல்லா பரட்டி விடுங்க. அது பாட்டில் நல்லா வெந்து வரட்டும், சரிங்களா? அப்படியே பொறுமையாக கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அது பாட்டில் கலர் மாறும். அப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா ஒரு கிளாஸ் பக்குவத்து வந்துடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே மசாலாவில் 1 டீஸ்பூனு சேர்த்துருக்குறேன், சரிங்களா? இதை நல்லா வாசனை போகிற முடிய நம்ம நல்லா கிளறி விடுறோம். அந்த வாசனை போனது தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். நல்லா பரட்டி விடுங்க. அப்படியே பொறுமையாக நல்லா கிண்டி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு 5 பச்சை மிளகா வச்சுக்கிறேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவும் நல்லா பரட்டி விடுங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வெந்து வரட்டும், சரிங்களா?
நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கிறேன். நான் நல்லா பள்ளமாக எடுத்து வெட்டி வச்சுக்கிறேன். இந்த தக்காளியை நல்லா மசிஞ்சு வரட்டும். சரிங்களா? நல்லா இப்போ லைட்டாக உப்பு போட்டுக்கணும் இதுக்கு. சரிங்களா? கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். ஏற்கனவே மசாலாவில் நம்ம உப்பு போட்டிருக்கிறோம். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். இது நல்லா பெரட்டி விடுங்க. அப்போ தான் லைட்டாக உப்பு போட்டால் தான் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். நல்லா பெரட்டி விட்டுக்கிறோம். இப்போ நல்லா தக்காளி கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம கறியை உள்ளார சேர்த்துக்கணும். அதையே உள்ளே போட்டு நல்லா பெரட்டி விடுங்க. தேவையான தண்ணி ஊற்றிக்கிறோம். அந்த கறி முழுகிற மாதிரி தண்ணியை விட்டு நல்லா ஒரு 8 விசில் விட்டு எடுத்தது இருக்கும். சூப்பராக கறி வந்துடும். நல்லா பெரட்டி விடுங்க. இப்போ இந்த லைட்டாக இந்த தக்காளியோட நல்லா வேகட்டும். சரிங்களா? கொஞ்சம் நேரம் அதை பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த பெரட்ட கறியிலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். அப்படியே இருக்கட்டும். இந்த மசாலா தண்ணியை இதோட கலந்து ஊற்றிக்கிறோம். சரிங்களா? இதோட ஊற்றிட்டு கொஞ்சம் போல் நம்ம லெமனு அதோட விடணும். நான் ஒரு 1/4 பீஸு லெமன் எடுத்துக்கிறேன். இந்த 1/4 பீஸ் லெமனை இதோட கொஞ்சமாக புழிஞ்சு விட்டுங்க. ஏன்னா அந்த கறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது வேகிறதுக்கும் நல்லாயிருக்கும். இது புழிஞ்சு விட்டோம். நல்லா விரட்டி விட்டுட்டு இப்போ லைட்டாக நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். சரிங்களா? இந்த தண்ணி பத்தாது. இப்போ என்ன பண்ணுறோன்னா லைட்டாக தண்ணி சேர்த்து குக்கரை மூடிக்கிறோம். சரிங்களா? நான் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி சேர்த்துட்டு தான் இப்போ நான் குக்கரை போட்டுக்கிறேன். சரிங்களா? போதும். நல்லா பெரட்டி விட்டு இதோட என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் போல் மல்லித்தழை புதினா லைட்டாக சேர்த்து நல்லா பெரட்டி விடுறேன். இது பெரட்டி விட்டது இருக்கும். நான் குக்கரை போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ மூடியை போட்டுக்கிறேன். மூடியை போட்டு நல்லா ஒரு 8 விசில். சரிங்களா? இப்போது 8 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், நல்லா பரட்டி விடுங்க. அருமையாக வந்துடுச்சு கிரேவி. சரிங்களா? இது போதும். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்காட்டேன். சரிங்களா? நல்லா வந்துடுச்சு. அருமையாக வந்துடுச்சு. பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. மட்டன் மசாலா கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த மட்டன் மசாலா கிரேவியை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய். உங்கள் சேகர்.